அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரு பயிற்சி பலன்கள் 2026 ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக போகிறார். அதாவது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு குரு போனாலே இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குரு போகிறதே ஒரு சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ஆனால் பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, குரு 3ஆம் இடத்துல வேலை செய்யாது, 4ஆம் இடத்துல வேலை செய்யாது, 6, 8, 12ஆம் இடம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு ஒரு நல்ல இடம்னா 5ஆம் இடம், அதாவது 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துக்கு வரும்போது தான் ஒரு நல்ல குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில். இப்போ உங்கள் ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சிங்க. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குரு பயிற்சி நடக்கும். எல்லா வருஷமும் வந்துடாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசியில் குரு உச்சம் அடைவார். உச்சங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி பொருந்திய நிலை, எக்ஸ்ட்ரீம் லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒளி பொருந்திய நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கை சுபகிரகம் உச்சம் அடைகிறது நல்லது. அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு எங்கே பார்ப்பாரு, 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்த்துருவார், களத்திர ஸ்தானத்தை பார்த்துருவார். 9ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துருவார். 7ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்கிஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போ இது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா பொதுவாக குரு எந்த இடத்துல இருந்தார் குரு கெடுக்க மாட்டார். அதான் ஒரு விஷயமே. குரு இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு குரு பார்வைக்கு பலன் அதிகம், பலம் அதிகம். அதனால தான் குரு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட பார்வைக்கு அதிகம் பவர்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு போகிறதுனால கெடுதலான விஷயங்கள்லாம் நடக்காதுங்க, வாய்ப்பே கிடையாது. 3ஆம் இடத்துக்கு குரு போகிறது முயற்சியை தூண்ட வைப்பார். தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். டிராவலிங் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சிறுதூர பயணம் நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறது நல்லது. அப்போ 3ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை தூண்டும், தைரியத்தை தூண்டும், விடாமுயற்சி தூண்ட போகுதுன்னு அர்த்தம். அப்போ எடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுப்பார். அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரு பயிற்சி தாங்க. பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்குது, திருமண தடங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு நிச்சயமாகி நின்னவங்க இருக்காங்க. வரன் வர்ற மாதிரி கைக்கூடி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல வரன் அமையாமல் போயிருந்திருக்கும். அப்புறம் சொல்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா காலத்தை தள்ளிட்டு போட்டிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, திருமணம் நடந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாது, உங்களுக்கு தடங்களாக இருந்தது. இது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அப்போ தடங்கள் நிவர்த்தி ஆக போகுதுன்னு அர்த்தம், பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு, திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த குரு பயிற்சி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம், அதாவது ஒரு 5 மாதம் அக்டோபர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அதிசாரமாக உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்புங்க. அப்போ திருமணம் ஆகாமல் இருக்கவங்க திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம், நல்ல ஒரு நண்பர்கள் அறிமுகம் கிடைப்பாங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கூட்டு தொழில் நல்லாவே உங்களுக்கு போகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. லாபங்கள் நல்லாயிருக்கும். வருமானமே இல்லை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, கையில் பணமே இல்லை, கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு, நிறைய வட்டி கட்டியாச்சுங்க சார், வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கடன் அடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள், அதுக்குண்டான முயற்சி சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலேங்க வருமானம் வரும். பொதுவாக குரு 2, 11ஆம் இடத்துல தொடர்பில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. அப்போ பண வரவு உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அது பாகிஸ்தானத்தையும் பார்க்குறாரு பாருங்கள். 7ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்பா மூலமாக நல்லது நடக்கும். அப்பாவோட பூர்வீக சொத்து கைக்கூடி வருது, அப்பா மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறது, தந்தையோட ஆதரவு கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ திருமணம் வாய்ப்பு கைக்கூடி வரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. அதேமாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் உருவாகும். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு வியாபாரமெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி
ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் அதிபதி தான். ரிஷபராசிக்கு குரு ஆகாத கிரகம் தான். குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆகாத கிரகம். ஆனால் அவர் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தன்னோட வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கடகராசியில் உச்சமடைகிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்தோட கெடுபலன்கள், அந்த அசிங்க அவமானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, விபத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் 11ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கார். 9, 11ஆம் இடத்தோட கான்டாக்ட் தொடர்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள், வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வருமானம் வர்றது, பண கைக்குடி வர்றது, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறது, உங்கள் பசங்க பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, பணம் இன்கம் ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கு வருமானம் வந்து அந்த வருமானத்தை வச்சு உங்களால் தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு வந்து பார்க்குறதெல்லாம் அவரோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா அந்த இடம் புனிதமாயிருதுன்னு அர்த்தம். அந்த இடமெல்லாம் சுபமாயிரும். அப்போ 9ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை விழுகுது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு விழுகுது, உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய, கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய, ஒரு சுப செலவு, சுபகாரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம்னு என்ன? ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, பணத்தை சம்பாதிக்கிறது, பிஸ்னஸில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது, அதேமாதிரி நல்ல வேலை கிடைக்கிறது, வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், இதெல்லாமே அதிர்ஷ்டம் தானே. இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தில் இந்த குரு 3ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிறனால, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு அது அதிர்ஷ்டகரமாக தான் போய் முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால் பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ரோஹிணி நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும். சரிங்களா? ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு சனி வேற 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் கோச்சார பலனில். அதுவும் உங்களுக்கு சாதகம் தான். அதையும் குரு பார்க்குறாரு. அந்த சனி மேலேயும் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனியோட கெடுபலன்னா உங்க பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி 11 நல்லா தான் பண்ணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல கிரகம் இருந்தாலும் குரு பார்வை விழுகிறதுனால ஒரு 2-in-1 தான் உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இது உங்கள் ஜாதகம் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக, ஒரு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே தசாபுத்தி நடக்காது. ஒவ்வொரு மனுஷன் ஒரு மாதிரி பிறந்திருக்காங்க. ஒரு சில பேருக்கு நல்ல தசாபுத்தி போகும், ஒவ்வொரு சில பேருக்கு கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி போகும். ஏன்னா நீங்கள் நட்சத்திரமே மாறி இருக்கும். எல்லாரும் ரிஷபராசிக்காரங்க ஒரே நட்சத்திரம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ அதுக்குண்டான குணாதிசயம் இருக்கும், அதுக்குண்டான கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி அதுக்குண்டான தசாபுத்தி இப்போ உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிளானட்டோட தசாபுத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிரகம் தான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா இந்த கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதாவது ஜாதகத்துக்கு கட்டுப்பட்டு தாங்க இந்த கோச்சார பலன்னா வேலை செய்யும். இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து முழுமையான யோகத்தை கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, நல்ல கிரகத்தோட தசாபுத்தியா, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தியா? ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த குரு வந்து சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 2-in-1 வேலை செஞ்சிடும். இரட்டிப்பு பலன் கொடுத்துரும். ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்கும். ஜாதகம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு 15-20% தான் இந்த கோச்சார பலன் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர முழுமையான சப்போர்ட் கண்டிப்பாக பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறதுனால. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் பாருங்கள் என்ன பிளானட்டோட தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் வயசு என்ன, ஏஜ் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.